வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோ வந்து ரோடு ட்ரிப் வியூ தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்துட்டு ராம்நகர் பக்கத்தில் இருந்து கெங்கேரி வரைக்கும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நேஷ்னல் ஹைவே பாருங்கள், நல்லா இருக்கும். சுற்று பக்கம் இருக்கிற வியூ எல்லாம் நல்லா அழகாக இருக்கும். ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு வரும்போது இது ஃபுல்லாக ஷூட் பண்ணேன். இது எதுக்கு நேச்சுரல் வாய்ஸ் வரலன்னா, அது இந்த பஸ்ஸில் வந்துட்டு வந்தோம். பஸ்ஸில் வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டிருந்தாங்க. அதனால் அதை மினிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாய்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புதுசாக நைஸ் ரோடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பெங்களூர் வந்து மைசூருக்கு போகிறது. அதே மாதிரி கவர்மெண்ட்டே ஒரு ரோடு பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாண்டமாக. அதுவும் டோல் ரோடு தான். அது அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க, சீக்கிரமாக போய் சேர்ற மாதிரி மைசூருக்கு. ஆனால் மைசூர் பக்கம் வந்து பெங்களூர் வந்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து அந்த வியூ தான் இது. இங்க பாருங்க, அந்த ரோட்ல வந்துட்டு ரெண்டு பக்கமும் வேலி வேலி போட்டுருவாங்க, யாரும் உள்ள வர முடியாது. அடுத்த வண்டிங்க சர்வீஸ் ரோடுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, அங்க மட்டும் தான் வெளில போக முடியும். நல்ல ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு பாருங்க இங்க. இது பிரிட்ஜு. பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அதான் டெம்பிள் போட்டிருக்கேன். இது பிரிட்ஜ் நல்லா இருக்கு. இது ராமநாதன்லேருந்து வரும்போது விடுதி வரும், கும்மலக்கூடு வரும், அப்புறமா ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டல் வரும். இப்போ சர்வீஸ் மேலே போகுது பஸ். இவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த ஹைவேல வந்துட்டு இருக்குது. இப்போ அப்படியே சர்வீஸ் டோல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி போகிறாங்க. பக்கத்தில் ஒரு கோயில் பார்த்தீங்களா, கோபுரம் சரியா கேட்சா கொஞ்சம் தான் ஆச்சு. இங்கே பாருங்க, கீழே பாருங்க, நம்ம மேலே சர்வீஸ் ரோட போயிருக்க, கீழே கார் போயிட்டு இருக்கு பாருங்க. காரு பஸ் எல்லாம் அது வந்து டோல். அது உங்களுக்கு ரோடு ரெண்டு பக்கம் என்னென்ன இருக்குன்னு தான் காமிச்சிட்டு வரேன். இது பஸ்ல போறதால அவ்வளோதான் எடுத்து போட முடியாது, ஆனால் நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க, ஹைவேல எப்படி போயிட்டு இருக்கு, சர்வீஸ் ரோட்ல நாங்கள் போயின்னுக்கிறோம். அப்படியே கண்ணை மூடி கண்ணை தர்றதா அப்படியே பார்க்கும் பாருங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போவாங்க. அங்க பாருங்க, அந்த டோல் இது வந்துச்சு பாருங்க, டோல்கேட். நாங்க போனது பெரிய பஸ். அது டர்ன் பண்ணதுக்கு கஷ்டமா, அவ்வளோ பெரிய பஸ் அது. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த டோல். இது மைசூர் டோல். அங்க விடுதியில போட்டிருக்க பிரிட்ஜ். ஊர்ல அந்த ஹைவே வந்து கீழே இறங்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா
ஊரை தாண்டி தான் வந்து அந்த அளவுக்கு பெரிய பிரிட்ஜ், லாங் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இதுதான் சர்வீஸ் ரோடு. நீங்க டோல் இல்லாம மைசூர் போனா இந்த மாதிரி ரோட்ல போகணும், சர்வீஸ் ரோடு. அது பணம் கட்டி போனா அதுல போகணும். இன்னும் ஜாஸ்தி பணம் கட்டி போனா நைஸ் ரோடு இருக்கு. மொத்தம் 3 ரோடு இருக்கு. இங்க பாருங்க. அப்படியே மேல வரும்போது பாருங்க அந்த ரோடு. என்ன ஒண்ணுன்னா அந்த ரோடு 2 பக்கமும் முள்ளு வேலி போட்டிருக்காங்க. அந்த ரோட்ல இருக்கிறவங்க இந்த பக்கம் வர முடியாது. நல்ல ஸ்பீடு பஸ். நாங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு எல்லாம் நாங்கள் ஸ்கூலில் வேலை பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்கூல்லேருந்து எல்லாரும் போயிட்டு ரெசார்ட் போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த வீடியோ ஷூட் பண்ணோம். அது நல்லா தான் இருக்கு ரெசார்ட். மலை தான் சுத்திர மலை இருக்கு. சென்டரில் வந்துட்டு அதாவது என்னென்னவோ கட்டி அழகாக வச்சுட்டு நல்லா நல்லா இருக்கு ரெசார்ட். அது காலையில் போயிட்டு சாயங்காலம் வரைக்கும். காலையில் நம்ம உள்ளே போனோம்னா டிஃபன்லாம் கொடுத்துருவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நான்வெஜ், காலையிலே நான்வெஜ்ஜோட டிஃபனு, அப்புறம் மதியம் நல்லா வெஜ்ஜு நான்வெஜ்ஜோட சாப்பாடு, அப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸு டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அங்கெல்லாம் ஆக்டிவிட்டிலாம் நிறையா இருக்குது, எல்லாம் விளையாடிட்டு அப்புறமா இது ரெயின் டான்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி வந்துடும். வரும்போது தான் இந்த வீடு. இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட்டாக அப்படியே இருக்கும். அங்கே பாருங்க ரோடை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு டோல்கேட் வந்துருக்கு பாருங்க. இன்னும் கண்ணமொழி கண்ணை தரதுல பறக்கணும். ஆனா இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்க ஒரு டோல் உள்ள போந்துட்டு நீங்க போய் மைசூர் கிட்ட போய் அவுட்ல வரும்போது இத்தனை அவருக்குள்ளதான் வரணும்னு ஒரு கணக்கு இருக்கான். அந்த கணக்கை மட்டும் மீறிட்டா டைம் அதிகமாயிடுச்சுன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் உங்களோட இதுக்கு வந்துடும், மெசேஜ் வந்துடும், போனுக்கு மெசேஜ் வந்துடும், பணம் கட்டணும் போகணும். அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு கேட்சப் பண்றதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க, கேமரா வச்சிருக்காங்க. ஹை ஸ்பீடு அவங்க கொடுத்துக்கிற ஸ்பீடு விட ஜாஸ்தி போனாலும் அவங்க அந்த கார் என்ன ரிஜிஸ்டர் பண்ணி நம்பரு அதுக்கு மெசேஜ் வந்துடும், இவ்வளோ ஃபைன் கட்டணும்னு. அந்த மாதிரி இன்னும் சர்வீஸ் ரோட்ல தான் போயிருக்கிறோம். சர்வீஸ் ரோட் கீழே போகுது, ஹைவே மேலே போகுது பாரு. இதுல இருந்து
விடுதி தாண்டுற வரைக்கும் பிரிட்ஜிலே தான் போகணும். ஹைவேல போகிறவங்களாம் பிரிட்ஜ் பார்ப்போம், சர்வீஸ் ரோடு போகிறோம் கீழே போயிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு போடுறோம். இது கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ லென்த் இருக்கு பாருங்க அந்த பிரிட்ஜ். இது வந்து டவுன் ஆகிற தாண்ட வந்து ஒரு டோல் இருக்கும், அதுக்கு அண்ணாண்ட வந்துட்டு அப்படியே பெங்களூர் கிட்ட வந்தோம். எவ்வளோ லென்த்துக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. மேலே போகிறதுக்கு பணம் கட்டிட்டு போகணும், கீழே வந்து ஃப்ரீயாக போடி இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். சீக்கிரமாக இங்கே வந்து அங்கங்கே நிற்கும், சிக்னல் மாதிரி நிற்கும். ஊரில் வந்துடுச்சு பாருங்க. ராமநாதர்லேருந்து வரும்போது விடுதி, முழுக்கோடு, அப்புறம் வந்துட்டு ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜு, கெங்கேரி ஓவர் பிரிட்ஜு, அதுபோல் அப்படியே நம்மளோட உள்ளால் மெயின் ரோடு. அதுக்கடுத்தது கெங்கேரி ஸ்டாட்லைட் டவுனு, சிறுக்கே, புவனேஸ்வர் நகர், மரியப்பன் பாளையம், உள்ளால் மெயின் ரோடு லாஸ்ட்டு. பாருங்க எவ்வளோ லாங் அந்த பிரிட்ஜ். கீழே இட பிரச்சனை இருக்கிறதால மேலே பிரிட்ஜை போட்டு மேலே வண்டியை விட்டாங்க. 2-in-1 மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வருவாங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு எதனா தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது சரி பண்ணுறேன். நான் அடுத்த வாட்டி வீடியோ எடுக்கும்போது பார்த்து க்ளீனாக எடுத்து போடுறேன். இது ஃபஸ்ட் டைமு பாருங்கள். இனிமேல் நிறைய
ரோட் ட்ரிப்பும் போடுறேன், டெம்பிள் வியூ போடுறேன், ஃபுட்டு விளாக்கும் போடுறேன். எல்லா கமர்ஷியல் எல்லா வீடியோவும் போடுறேன் உங்களுக்காக. பாருங்க, பார்த்து உங்கள் ஆதரவு எனக்கு நிறைய கொடுங்க. எடிட்டிங் பண்றது இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிட்டு பாருங்க. இங்க பாருங்க, ராஜா ராஜேஸ்வரி நகர் நேரா அங்கதான் வந்து லாஸ்ட் டவுன் ஆகும் இந்த ஃப்ரிட்ஜ். அது பக்கத்துல வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு பாருங்க, ராஜா ராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ். இது அதோட மெட்ரோ ஸ்டேஷன். இது கரெக்டா அந்த இடத்துல தான் வந்து இந்த இதுவும் டவுன் ஆகும். அந்த டோல் ரோடு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அந்த ரோடு இது பாருங்க, அந்த டவுன் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம வீடு. வந்து இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்துல போய் ரெண்டும் ஒன்னா விட்டுருவாங்க. இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சு இல்லை? இனிமே இப்போ எங்க டிராபிக்காக தான் போயிட்டு இருக்கு. இங்க வந்து எல்லாம் அட்டாச் ஆகுது பாருங்க, எல்லாம் ஒன்னா. இதுல இருந்து கொஞ்சம் டிராபிக்காக தான் போயிட்டு இருக்கும். மெட்ரோ தான் பெஸ்ட். இங்கே ஆர்ஆர் மெடிக்கல்ல ஏறினா நீங்க நேரா மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் இறங்கிக்கலாம். அங்கேருந்து எல்லா பஸ்ஸுக்கும் போகலாம். நீங்க எவ்வளோ பெரிய பாடி வண்டி. கர்நாடகா பஸ்லாம் எவ்வளோ அழகா இருக்கும். உள்ள உட்காரத்துக்கு நல்லா அழகா கம்ஃபர்டபுளா இருக்கும்.
இது மெட்ரோ பிரிட்ஜு, மெட்ரோ ரயில் எவ்வளோ ஐட்டு கிடக்கு பாரு. பெங்களூர் சுற்றி 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 எல்லாம் இது பாருங்க. இதுதான் நைஸ் ரோடு. இந்த பக்கம் போனா மைசூர் போவோம், இந்த பக்கம் போனா எலக்ட்ரானிக் சிட்டி. பாருங்க, இது பக்கத்துல இதுக்கு அடுத்து வர்றது மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு கெங்கேரி. ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் நாங்கள் இது ஊருக்கு போகும்போது இந்த எல்லாம் போயிட்டு நைட் ரோட் போயிட்டு இப்போ எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு அப்படியே டக்குன்னு போயிடுவோம். சிட்டியில் போனால் லேட் ஆகும். ஏமா அவனுக்கு சாப்பாடுலாம் எது பண்ணல, டிஃபன் தோசை சொல்லலையா? அவன் தோசை சுட வேண்டியதானே? ரெடி பண்ணு, ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ண வரேன். இந்த பிரிட்ஜ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதான் கெங்கேரி ஓவர் பிரிட்ஜ். இது மேல ஏறிதான் போனா இது உள்ளால் மெயின் ரோடு போறது. இது கெங்கேரி சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் போறது, கெங்கேரி ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் வந்து சரிக்க மரியப்பம்பாளையம், அப்படி நெடுக்க போயிட்டே இருக்கோம். உள்ளால் மெயின் ரோடு, மலத்தள்ளி, அம்பேத்கர் காலேஜ், அப்படியே நெடுக்க போயிட்டு இருக்கோங்க. பாருங்க எவ்வளவு மேலே போனோன்னா இது கூட்டமா இருக்கும். கார்னர்ல ஒரு கண்ணாசு தெரியாது. நானும் வந்து இதில் செக் பண்ணியிருக்கேன், கண் செக் பண்ணியிருக்கேன். கெங்கேரி சேட்டலைட். அவரு நல்ல பாட்டு கேட்டுட்டு ஜாலியா வந்துட்டு இருக்காரு டிரைவர். சரி, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன்.
மா தோசை சுடுமா. இங்க இருந்து என்ன ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கு, அவ்வளவுதான். 8 இல்ல 7 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம் வீட்டுக்கு. இது கெங்கேரி சாட்டலைட். இது ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த இடமும் பெங்களூர்ல எந்த இடமா இருந்தாலும் ஃபேமஸ் தான். அது எல்லா இடமும் நல்ல இடம் தான் இங்கெல்லாம். சிரிக்கை கிட்ட வந்திருக்கோம். பெங்களூர் சிரிக்கை. அது சிரிக்கை அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஹவுசிங் போர்டு. அது கிட்ட வந்துட்டு இருக்கோம். அங்கேருந்து திரும்பிடும் பக்கம். ஏன்னா வேலை செய்யறவங்களாம் ஒரு பக்கம் இருக்காங்க, அப்படியே விட்டுட்டு அப்படியே உள்ளால் மெயின் ரோடு போயிடலான்ட்டு. மாருதி நகர், தொட்டு பஸ்தி, அப்புறம் வந்துட்டு மங்கநல்லி கிராஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு அப்புறம் உள்ளால இறக்கி விட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போற வழியில இறக்கி விடுவாங்க. எல்லா இடமும் நல்ல இடம் தான். ஆக்சுவலா இது அவுட்டர் ரிங் ரோடு. இது பெங்களூர் அவுட்டர். இந்த ரோட போச்சுன்னா சுத்தி ஒரு பெங்களூரே சுத்தி வந்துடலாம். அவுட்டர் ரிங் ரோடு. இது எப்பால் வரைக்கும் ஒரே ரோடு. அந்த பக்கமா போனீங்கன்னா அப்புறம் அந்த இது அல்சர் ரோடு அதுல அல்சர் ரோடு போயிட்டு ஒயில் ஃபீல்டு அந்த பக்கம் அப்படி சுத்திட்டு ரவுண்டு வந்துடும். அவுட்டர் ரிங் ரோடு. 5 சாய்ந்த நேரம் அங்க பாருங்க, சன்செட் ஆகுது. இங்க வந்துட்டாருன்னா
இது ஒரு ரிங் ரோடு. மாருதி நகர். இங்க ஒருத்தர் இறக்க போறோம். இது இடையில ரெக்கார்ட் பண்றதை விட லைவ்ல வாய்ஸ் கொடுத்துட்டு போறோம்ல, அதுதான் நல்லா இருக்கும். இது நம்ம வண்டியில ஓன் வண்டியில போயிருந்தா நம்ம எது பாட்டு பாடாத அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே போவோம். இது எல்லாம் நாங்க எல்லாம் கும்பலா போனோம் ஒரு ரெசார்ட்டுக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெசார்ட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க நாங்க வேலை பண்ற இடத்துல. மங்கநல்லி கிராஸ் கிட்ட வந்துட்டோம். இதுதான் மங்கநல்லி கிராஸ். இங்க எல்லாம் இறங்குறாங்க. எங்க கூட ஒர்க் பண்ற எல்லாரும். நிறைய பேர் இங்கே இறங்குவாங்க. இங்க பக்கம் தான் வராங்க வேலைக்கு நிறைய பேர். எல்லாம் இறக்கியாச்சு. கிளம்ப போறோம் நாங்க. ரெண்டு பஸ்ல போனோம். ஒரு பஸ் வந்து பின்னாடி வந்து நாங்க முன்னாடி வந்துட்டோம். ஒரு பஸ் வண்டி கிளம்பிடுச்சு.
இதுதான் மங்கநல்லி ரோடு தான். இன்னும் கொஞ்சம் தூரம் கிட்ட போயிட்டு உள்ளால் மெயின் ரோடு அட்டாச் ஆகிடும். அது ஸ்ட்ரைட்டாக போகிறது உள்ளால் தான் போகுது. உள்ளால் மெயின் ரோடு இது போகுது. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோ நல்ல வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். இது கிட்ட வந்துட்டோம். இடத்துல இருக்கு கோயில் தாண்டிட்டாவே வந்துடும். நம்ம ஸ்கூல் வந்துடும். பெட்ரோல் பங்க் இது. உள்ளால் மெயின் ரோடு வந்து அட்டாச் ஆயிடுச்சு. இதுதான் உள்ளால் மெயின் ரோடு. இங்க பாருங்க, பெரிய பில்டிங் ஒன்று கட்டுறாங்க. அது கட்டின பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. இதுதான் விஜயநகரன் சர்க்கிள். இதுதான் ஆர்டி ஆஃபீஸ் ரோடு. இங்கே இறங்கிட்டு அங்கே வண்டி ஸ்கூலாண்ட விட்டுருக்கோம், எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.